வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட் நம்பர் 13க்கான சயின்ஸ் எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பயாலஜி டெக்ஸ்ட் கூட எக்ஸ்பிளேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாமா? The stage in cell division. ஓகேங்களா? செல் டிவிஷன்ல ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ்ல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்றாங்க. G1 ஃபேஸ் இருக்கு, S ஃபேஸ் இருக்கு, G2 ஃபேஸ் இருக்கு. செல் பிரிவின் G1 நிலை, S நிலை மற்றும் G2 நிலை ஆகியவற்றை உள்ளடக்கிய கட்டம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அது என்ன லெவல் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப செல் டிவிஷன் ஏற்படணும் அப்படின்னா அது ரெண்டு டைப் ஆஃப் செல் டிவிஷன் படிச்சு வந்திருப்போம். ஒரு செல் பிரிவு ஏற்படணும் அப்படின்னா ரெண்டு வகை பிரிப்பாங்க. ஒன்னு வந்து மைட்டாசிஸ், இன்னொன்னு வந்து மியாசிஸ். இந்த மியாசிஸ்ன்றது என்ன, எங்க ஏற்படும் அப்படின்னாக்கா செக்ஷுவல் செல்ஸ் இருக்கு இல்லையா, அங்க மட்டும் தான் ஏற்படும். இந்த மைட்டாசிஸ்ன்றது நம்ம செல் growth, மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு சொமாட்டிக் செல்ஸ்ல ஃபுல்லா இந்த மைட்டாசிஸ் ஏற்படுன்றத படிச்சிருப்போம். சரிங்களா? இந்த மைட்டாசிஸ் எப்படி ஏற்படுது அப்படின்றது சின்ன ஒரு இதை பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க பார்க்கலாம். கவனிங்க, இந்த மைட்டாசிஸ் ப்ராசஸை ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். ஒன்னு இன்டர்ஃபேஸ், இன்னொன்னு எம் ஃபேஸ். சரிங்களா? உள்கட்டம் எம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கரெக்டா? இன்டர்ஃபேஸ் அதாவது ஒரு செல் டிவிஷன் நடக்குது. இன்டர்ஃபேஸ் இந்த ஒரு செல் டிவிஷன் நடக்கிறதுக்கு 95 வரைக்கும் என்ன வேலை, ஒரு செல் பிரியணும் அப்படின்னா 95% வரைக்கும் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ்லேயே நடந்து முடிஞ்சிடும். மீதி இருக்க அந்த 5% வேலை தான் யார் பார்ப்போம் அப்படின்னா எம் ஃபேஸ் அப்படின்றது பார்க்கும். சரிங்களா? இப்போ ஒரு செல் உருவாகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 24 hours எடுத்துக்கும். சரிங்களா? மைட்டாசிஸ்ல அந்த 24 ஹவர்ஸ்ல இந்த எம்ஃபேஸ் ஒர்க் பண்ற நேரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 hour அவ்வளவுதான் இருக்கும். மற்ற எல்லா நேரமும் எந்த நடந்திருக்கும் அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ் தான் நடந்திருக்கும். சரிங்களா? இந்த இன்டர்ஃபேஸ்ல என்ன சார் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்க அதையும் பார்க்கலாம். கவனிங்களேன், இந்த மைட்டாட்டிக் ஃபேஸ் கொடுத்துருக்காங்களா, அதாவது மைட்டாசிஸ் அப்படின்றதுல இங்க பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் என்ன ஃபேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, இது ஃபுல்லா இன்டர்ஃபேஸ். கரெக்டா? அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள மூணா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா G1, S, G2 அப்படின்றத பார்த்துருவோம். கரெக்டா? பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, G1, S, G2, அதாவது Gனா கேப். சரிங்களா? கேப் 1, S, G2. Sனா சினாப்சிஸ், சம்திங் ஏதோ சிந்தசிஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இங்கே இன்டர்ஃபேஸ். இதே எம் ஃபேஸ் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா மீட்டாஃபேஸ், போரோபேஸ், டெலோஃபேஸ், ஆனோஃபேஸ் பிரிப்பாங்க. அப்படியே என்னன்றது வரிசையா பார்த்துருவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த G1 அப்படின்னா கேப் 1 பார்க்குறோம் இல்லையா, அப்படின்னு என்னன்னு பார்த்துருவோம். ஒரு செல் இருக்கு அப்படின்னா அது உருவாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த செல்லோட சைஸ் என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா என்லார்ஜ் ஆக ஆரம்பிக்கும், பெரிதாக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஒரு செல் இருக்கு. சரிங்களா? அது இன்னொரு செல்லா மாறணும் அப்படின்னா எப்படி மாறும் அப்படின்னா இந்த மைட்டாசிஸ் பொறுத்த வரைக்கும் இது இந்த ஒரு செல் இருக்கா, இதுக்குள்ளே என்ன ஆக ஆரம்பிக்கும், இன்னும் கொஞ்சம் கேப் நல்லா பெருசாக ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்கும், இதுக்குள்ள இருக்க டிஎன்ஏ வந்து டூப்ளிகேட் ஆகி இன்னொரு டிஎன்ஏ உருவாக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் உருவாக ஆரம்பிக்கும். திருப்பி சைட்டோபிளாசம் இந்த செல்லுக்குள்ள இருக்க திரவம் போன்ற அமைப்பா இது ஃபுல்லா ஆரம்பிச்சு அது தனி ஒரு செல்லா மாறிடும். இதுதான் ப்ராசஸ் சிம்பிளா. சரிங்களா? ஒரு செல் இருக்கு, அந்த செல் என்ன செய்யுது, கொஞ்சம் சைஸ் பெருசாகி எல்லா ஆர்கனல்ஸ்னா நுண் உறுப்புகள் சொல்லுவாங்க. ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுறுப்புகள். நுண்ணுறுப்புகள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா கோல்கி அப்பரேட்டஸ் சொல்லலாமா, அது மைட்டோகாண்ட்ரியா சொல்லலாமா. இந்த மாதிரி நுண்ணுறுப்புகள் எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அதாவது டூப்ளிகேட் போட ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்ப அதெல்லாம் தான் எங்க நடக்கும் அப்படின்னா இந்த G1ல நடக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யுது, செல்லு growth ஆக ஆரம்பிக்குது. அது சைஸ் என்ன செய்யுது, இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகுது இங்க இந்த G1ல. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க இன்னொன்னு என்ன நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா இந்த டிஎன்ஏவும் டூப்ளிகேட் போட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? டிஎன்ஏ என்ன செஞ்சிருது, டூப்ளிகேட் போட ஆரம்பிச்சிருது. ஓகே, இந்த G1ல என்னன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த நுண் உறுப்புகள் இருக்குல்ல, செல் ஆர்கனல்ஸ், அதெல்லாம் உருவாகுதுன்னு பார்த்தோமா. இந்த டிஎன்ஏ எங்க டூப்ளிகேட் போட ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த S என்ற இடத்துல தான் டூப்ளிகேட் போட ஆரம்பிக்குது. புரிஞ்சுன்னு சொல்றேன். டிஎன்ஏ எங்க கிரியேட் ஆக ஆரம்பிக்குது, இந்த S ஃபேஸ்ல கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. சரி, இப்போ இந்த G2 ஃபேஸ்ல என்ன சார் நடக்கும் அப்படின்னா இந்த புதுசா டிஎன்ஏ நிறைய உறுப்புகளை உருவாயிருச்சா, அதுக்கு தேவையான புரோட்டீன் தயாரிக்கிற வேலையை ஃபுல்லா எங்க நடக்கும், அதிகமான புரோட்டீன் தேவைப்படுமா, சத்து நிறைய தேவைப்படும் இல்லையா, அது ஃபுல்லா எங்க நடக்கும் அப்படின்னா இந்த G2 ஃபேஸ்ல நடக்கும். புரிஞ்சு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் G1 ஸ்பேஸ்ல G1 ஃபேஸ்ல G1 கேப். ஓகேங்களா? அதுல என்ன முதல் கட்டத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா செல்லோட சைஸ் பெருசா இருக்கு, நிறைய நுண் உறுப்புகள் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா டூப்ளிகேட் போட ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? இந்த S ஃபேஸ்ல முக்கியமா நடந்திருக்கு அப்படின்னா டிஎன்ஏவோட டூப்ளிகேஷன் நடந்திருக்கு. சரிங்களா? அந்த G2 இந்த கேப் 2ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த எல்லாமே டூப்ளிகேட் போட்டிருக்கு இல்லையா, அதுக்குள்ள என்ன தேவைப்படும், புரோட்டீன் அதிகமா தேவைப்படுமா, அது ஃபுல்லா எங்க தயாராக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இந்த G2 ஃபேஸ்ல தயாராக ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? இது வரைக்கும் என்ன முடிஞ்சிருச்சு, ஏற்கனவே 95% ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க ஒரு ஃபேஸ் கொடுத்துருக்காங்களே சார், எம் ஃபேஸ் கொடுத்துருக்காங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் வாங்க பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சா, இன்டர்ஃபேஸ் 90 to 95% ஆஃப் ஒர்க் நடந்துருது. G1 என்ன, S2 என்ன, G2 என்னன்னு பார்த்தாச்சு. அங்க சைடுல இன்னும் எழுதியிருக்கோமே G0 அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சில செல்ஸ் வந்து இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு திருப்பி என்ன ஆகாது அப்படின்னா வளர ஆரம்பிக்காது. அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குவாசன்ட் செல்ஸ்னு சொல்லுவாங்க. அதை என்ன லெட்டர்ல டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா G0 முக்கியம். சரிங்களா, என்ன ஆக ஆரம்பிக்காது அப்படின்னா தொடர்ந்து தன்னோட மெட்டபாலிஸை கூட்டாது, திரும்ப எந்த நிலைக்கே போயிடும் அப்படின்னா G1 நிலைக்கே போயிடும். சரிங்களா, அதெல்லாம் என்ன இதுல சொல்லுவாங்க அப்படின்னா குவாசன்ட் செல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப அடுத்து இந்த எம் ஃபேஸ்ல என்ன சார் நடக்குதுன்னா ரெண்டு விஷயம் முக்கியமா நடக்குது. சரிங்களா, இங்க இந்த கேரியோ அப்படின்னு இருக்கா, கேரியோகினிஸ் அப்படின்னு இருக்கா, தமிழியோட பேர் வந்து கேரியோகினிஸ் தான் வரும், எழுதிக்கோங்க. சரிங்களா, கேரியோகினிஸ்ல இந்த கேரியோ அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா நியூக்ளியஸை மென்ஷன் பண்ணும். சரிங்களா, இந்த கேரியோகினிஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, இந்த சைட்டோகினிஸ்ல என்ன சார் நடக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு செல்லுக்குள்ள ஒரு திரவம் போன்ற அமைப்பு இருக்குல்ல சைட்டோகினிஸ்ன்றது, அது ஃபுல்லா எங்க ரெடி ஆக ஆரம்பிக்கும்னா அந்த சைட்டோகினிஸ்ல ரெடி ஆக ஆரம்பிக்கும். இந்த கேரியோகினிஸ்ல என்ன ரெடி ஆக ஆரம்பிக்கும்னா நியூக்ளியஸ். சரிங்களா, இந்த நியூக்ளியஸ் எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா ஆகுது அப்படின்னா ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனபேஸ், டெலோஃபேஸ். சரிங்களா, ஒவ்வொரு ஸ்டேஜா நாத்துல வச்சுக்கோ, ப்ரோபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனோஃபேஸ், டெலோஃபேஸ். சரிங்களா, இப்ப இந்த ப்ரோபேஸ்ல என்ன சார் நடக்குது, ப்ரோபேஸ்ல நம்ம செல்லுக்குள்ள குரோமோசோம்ஸ் இருக்கும். சரிங்களா, குரோமோசோம்ஸ் ஃபுல்லா ஒரு நார் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, என்ன மாதிரி ஃபார்ம் ஆகுது, ஒரு நார் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்பிண்டில் ஃபார்ம்ஸ் சொல்றாங்க. சரிங்களா, இப்போ அடுத்து மெட்டாஃபேஸ்ல என்ன ஆரம்பிக்கும்னா அந்த நார் மாதிரி ஃபார்ம் ஆச்சுல அந்த குரோமோசோம்ஸ் அது ஃபுல்லா எங்க வந்து நின்றும் அப்படின்னா சென்டர்ல வந்து நின்றும். சரிங்களா, எந்த ஸ்டேஜ்ல மெட்டாஃபேஸ்ல எங்க வந்து நின்றுது, மெட்டானா நான் மையம்னு நான் வச்சுப்பேன். சரிங்களா, எனக்கு புரியுறது கண்டி. இப்போ மையத்தில் வந்து நின்றுது, எங்க வந்து நின்றுது, சென்டர்ல வந்து நின்றுது. ஓகேங்களா, அடுத்து ஆனோஃபேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த குரோமோசோம்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இதை போய் என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா அந்த டிஎன்ஏக்குள்ள பிடிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா, சிஸ்டர் குரோமைட்டட் வந்து பிரிய ஆரம்பிக்கும், பிடிச்சு அப்படியே தன் பக்கம் இழுக்கும். சரிங்களா, அதுல தான் என்ன உருவாகும் அப்படின்னா இந்த சிஸ்டர் குரோமைட்டட் அப்படின்றது உருவாகுது. டெலோஃபேஸ்ல என்ன உருவாக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஒரு புது நியூக்ளியஸ்ன்றது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருது. புரிஞ்சு என்ன சொல்றேன்னு, இது ஃபுல்லாவே எது கீழே வருது அப்படின்னா எம் ஃபேஸ் கீழே வருது. ஓகேங்களா, இந்த ப்ரோஃபேஸ்னா முதல் கட்டம் சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, ப்ரோஃபேஸ்னா முன்கட்டம் அல்லது முதல் கட்டம் சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல. அங்க என்ன நடந்திருக்கு, குரோமோசோம்ஸ் ஃபுல்லா நார் போன்ற அமைப்புக்கு வந்திருக்கு. மெட்டாஃபேஸ்ல என்ன சொல்லிட்டோம், மையம் நாதுலக்கு சொல்லிங்கம்மா, இந்த குரோமோசோம்ஸ்ல எங்க வந்து நின்றுச்சு, சென்டருக்கு வந்து நின்றுச்சு. அடுத்து ஆனோஃபேஸ்ல என்ன இருந்திருக்கு அப்படின்னா அந்த 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 சிஸ்டர் குரோமைட்டடா பிரியுது. சரிங்களா, அது எப்படி பிரியும் அப்படின்னா ஒரு டிஎன்ஏ மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இந்த ஸ்பிண்டல் ஃபைபர்ஸ் போய் அதை கேட்ச் பண்ணும். அதோட இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன் நான் லாஸ்டா, அதோட இமேஜ் எப்படி இருக்குன்ற உங்களுக்கு காட்டுறேன். அந்த போய் என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா கேட்ச் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் எங்க நடக்கும் அப்படின்னா இந்த ஆனோஃபேஸ்ல நடக்கும். சரிங்களா, இந்த டெலோஃபேஸ்ல நடக்கும் அப்படின்னா புதுசா நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆயிரும். ஓகே சார், ஒரு செல்லுக்கு தேவையான நுண்ணுறுப்புகள் ஃபார்ம் பண்ணியாச்சு, அதே மாதிரி டிஎன்ஏ ஃபார்ம் பண்ணியாச்சு, நியூக்ளியஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. இன்னொரு முக்கியமா ஃபார்ம் பண்ணணுமே சார், அது என்னது, சைட்டோபிளாசம். திரவ போன்ற அமைப்பு இருக்குமா செல்லுக்குள்ள, அது எங்க நடக்கும் அப்படின்னா இந்த சைட்டோகினிஸ்ல நடக்கும். இந்த சைட்டோகினிஸ்னு ஸ்டேஜ் போட்டிருக்கோம் இல்லையா, அங்க என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சைட்டோபிளாசம்ன்றது உருவாகும். இப்படி உருவாகி என்ன ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ரெண்டு செல்லா பிரிஞ்சிடும். புரிஞ்சா, மைட்டாசிஸ்ல இப்படிதான் ஒரு செல்லுன்றது பிரியுது. மெயினா ரெண்டு, அதுக்குள்ள போக ஒவ்வொரு ஸ்டெப்பா பிரியுது படிச்சுட்டு. ஓகேங்களா, இதனால நாத்துல வச்சுக்கோங்க கான்செப்ட். இப்போ நம்ம கொஸ்டின்குள்ள போலாமா. கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் இருக்குப்பா, அந்த ஸ்டேஜ்ல எனக்கு என்ன நடந்திருக்கு, G1 ஃபேஸ் இருக்கு, S ஃபேஸ் இருக்கு, அதே மாதிரி G2 ஃபேஸ் இருக்கு. 3 ஃபேஸ் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் இது. ரெண்டே ஸ்டேஜ் தான் பார்த்திருக்கேன், ஒன்னு இன்டர்ஃபேஸ், இன்னொன்னு எம் ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்க்குள்ள தான் இந்த 3 ஸ்டேஜும் பார்த்தோம். இப்போ ஆன்சர் என்ன, ஆன்சர் பி, இன்டர்ஃபேஸ், இடைநிலை. ஓகேங்களா, புரிஞ்சு என்ன சொல்றேன்னு. ஓகே, தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். குரூப் ஆஃப் செல்ஸ் சிமிலர் இன் ஆரிஜின். சரிங்களா, ஒரு செல்ஸ் ஃபுல்லா என்ன செய்யுது அப்படின்னா, அதாவது தமிழ்ல வாசித்து பாருங்க நல்லா புரியும், தோற்றத்தில் ஒத்தி இருக்கிறது. செல்ஃப்ல எப்படி இருக்கு, தோற்றத்தில் ஒத்திருந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செய்தால் சிறப்பு தகுதி பெற்ற செல்களின் குழு, எடுத்துக்காட்டாக நம் உடலில் உள்ள தசை செல்கள் உடல் இயக்கத்தை ஏற்படுத்தும் தசைகளை உருவாக்குகின்றன, இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சரிங்களா, ஒரே டைப் ஆஃப் செல் எல்லாம் சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, என்ன ஃபார்ம் பண்ணும், டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கிட்னி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்னியில் என்ன டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நெஃப்ரான் செல்ஸ் இருக்கும். சரிங்களா, அந்த நெஃப்ரான் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா நெஃப்ரான் டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணும். கிட்னி உருவாகிறதுக்கு நெஃப்ரான் டிஷ்யூ மட்டும் போதுமானு கேட்டால் இல்லை, நிறைய டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து என்னத்தை உருவாக்கும் அப்படின்னா கிட்னி என்கிற ஒரு ஆர்கானை உருவாக்கும். சரிங்களா, ஒரு உறுப்பு உருவாக்குது. சரிங்களா, முதல்ல செல்லா இருக்கு, செல்லாம் நிறைய சேர்ந்து எதை உருவாக்குது, திசு உருவாக்குது. நிறைய டைப் ஆஃப் திசு. இந்த திசுன்றது ஒரு வேலையை மட்டும் பார்க்கணுன்றது இல்லை. சரிங்களா, நிறைய டைப் ஆஃப் திசுலாம் சேர்ந்து என்ன உருவாக்குது அப்படின்னா ஒரு உறுப்பை உருவாக்குது. ஓகேங்களா, செல், டிஷ்யூ, ஆர்கான். ஓகேங்களா, அடுத்த விஷயம் போலாமா.
பிளட் அண்ட் போன்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப், அதாவது ரத்தமும் எலும்புகளும் இதற்கான உதாரணம். அது எதுக்கான உதாரணம் அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூனா ஒன்றும் இல்லை, எதெல்லாம் 2-3 விஷயத்தை கனெக்ட் பண்ணுதோ அதெல்லாம் கனெக்டிவ் டிஷ்யூ. சரிங்களா? வேற என்ன சார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா லிக்மெண்ட் சொல்லலாம். லிகமெண்ட் சொல்லுவாங்களா? லிகமெண்ட்ன்றது எதுக்கு யூஸ் ஆகும்? போன் டு போன் ஜாயின் பண்றதுல இருக்கும்ல லிகமெண்ட், அதெல்லாம் என்ன கனெக்டிவ் டிஷ்யூ வரும்னா கனெக்டிவ் டிஷ்யூல வரும். வேற என்ன சார் கனெக்டிவ் டிஷ்யூ சொல்லலாம் அப்படின்னா கார்டிலேஜ் போன் சொல்லலாம். கார்டிலேஜ் போன்னா குருத்தெலும்பு. சரிங்களா? குருத்தெலும்பு நம்ம காதுகள்ல இருக்கும்ல, ஜாயிண்டிங்ல இருக்கும், அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸ்கின் சொல்லுவாங்க. ஸ்கின் வந்து நம்ம ஃபுல்லாத்தையும் பாடி ஃபுல்லா கனெக்ட் பண்றதுக்கு ஒரு உதவி செய்யுதா, அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கின் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கனெக்டிவ் டிஷ்யூ. எபித்தீலியல் டிஷ்யூன்னு என்ன சார்? ஒண்ணுமே இல்லை, நீ மேல் டாப்ல இருக்கல ஒரு டிஷ்யூ, அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எபித்தீலியல் டிஷ்யூ. நம்ம உடலுக்கு மேல இருக்கல ஸ்கின், அந்த மேல் லேயர், அதை சொல்லலாம். அதை என்ன சொல்லுவாங்கன்னா எபித்தீலியல் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. வேற என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா உறுப்புகளுக்கு மேலேயும் ஒரு லேயர் இருக்கும். சரிங்களா? இப்போ கிட்னி இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு உள்ளதான் நெஃப்ரான் செல்ஸ்லாம் ஆரம்பிக்கும். அந்த மேல் லேயர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு லைனிங் மாதிரி இருக்கும், மேல் தோல் மாதிரி, அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எபித்தீலியல் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதால உருவாயிருக்கும்னா எபித்தீலியல் செல்ஸால உருவாக்கி இருக்கும். ஒவ்வொரு எல்லாரும் ஒரே டைப் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ்ல இருக்குமானா இல்ல, அது நிறைய பிரிப்பாங்க. ஸ்குவாமஸ், கியூபிடல் அப்படி நிறைய டைப்ஸ் பின்னாடி வரும், படிப்போம். இப்போ எபித்தீலியல் டிஷ்யூனா என்னன்னு லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மெரிஸ்மெட்டிக் டிஷ்யூ அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து பிளான்ட்ல தாவரங்கள்ல இருக்கக்கூடிய திசு. சரிங்களா? அது எதுக்கு உதவுனாக்கா பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு உதவும். சரிங்களா? ஓகே, நர்வ் டிஷ்யூன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து போலாமா? இன்னும் ஹைப்போடெனிக் சொல்யூஷன். சரிங்களா? ஒரு சொல்யூஷன் என்ன செய்யறேன் அப்படின்னா ஃபுல்லா வாசித்துருவோமே. இந்த ஹைப்போடெனிக் சொல்யூஷன் which of the following statement is correct for animal tissue compared with plant tissue. சரிங்களா? பிளான்ட் டிஷ்யூவையும் அனிமல்ஸ் டிஷ்யூவையும் நான் ஒரு ஹைப்போடெனிக் சொல்யூஷன்ல போடுறேன். அப்ப எனக்கு எது கரெக்டா இருக்குன்னு கேட்கறாங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க? விலங்கு செல்கள் திடமான சுவரை கொண்டிருப்பதால் வீக்கத்தை எதிர்க்கின்றன. விலங்கு செல்ல எதுப்பா சுவர்? விலங்கு செல்ல சுவரே என்ன செய்யாது, வராது. இந்த சுவர்ன்றது எது? செல் சுவர்ன்றது எதுக்கு மட்டும்தான் இருக்கும்? தாவரங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்ப என்ன வராது? ஆப்ஷனே வராது. அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க? தாவரங்களை விட விலங்கு செல்களில் செல்லுலாஸ் சுவர்கள் தடினமாக உள்ளன. இந்த செல்லுலாஸ்ன்றது வந்து எங்க இருக்கும்? தாவரங்கள்ல மட்டும்தான் இருக்கும். அதாவது செல் சுவர் அப்படின்றது லாஸ்ட் டெஸ்ட்லேயே படிச்சுருப்போம். செல் சுவர், தாவரங்களோட செல் சுவர்ன்றது எதனால் அமையப்பட்டிருக்கும் அப்படின்னா இந்த செல்லுலாஸால அமையப்பட்டிருக்குன்ற படிச்சுருப்போம். கரெக்டா? அப்ப எதுக்கு வராது? விலங்கு செல்லுக்கு வராது. அப்ப இந்த பாயிண்ட் வராது, பியும் வராது. சி என்ன கொடுத்திருக்காங்க? வெளிப்புற சுவர் இல்லாமல் விலங்கு செல்கள் சிதைவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கரெக்டா? வெளிப்புறத்துல அதுக்கு என்ன இல்லை? சுவர் இல்லை. அதனால என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா சிதைவடைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் சி. Animal cells are more likely to lose without an external work. Correct. Okay. அடுத்து லாஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்றதையும் பார்த்துட்டு போயிடுவோமா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? அனிமல் செல்ஸ் shrink more. shrinkனா சுருங்கம் அடையுது. ஆனா இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இதுல செல் வால் இல்லாதனால இந்த ஹைப்போடெனிக் சொல்யூஷன் எல்லாம் அந்த செல் வால்குள்ள போய் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்வெல்லிங் ஏற்படும். ஸ்வெல்லிங் அப்படின்னா வீக்கம் தான் ஏற்படுமே ஒழிய ஸ்ட்ரிங்கேஜ் ஏற்படாது. சரிங்களா? என்ன ஏற்படும்? சுருங்காது. என்ன ஏற்படும் அப்படின்னா வீக்கம்ன்றது ஏற்படும். புரிஞ்சா? ஏன் எதனால வீக்கம் ஏற்படுதுன்றது தெரிஞ்சா? இதுக்கு என்ன கிடையாது? செல் சுவர்ன்றே கிடையாது. சரிங்களா? நான் என்ன போடுறேன்? ஒரு கரைசலுக்குள்ள போட்டேன். அப்போ உள்ளுக்கு வெளியில இருக்க தண்ணியில என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த செல்லுக்குள்ள போக ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த செல் வந்து வீங்க தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? கரெக்டா? ஓகேங்களா? இப்போ ஆன்சர் என்னது? டியும் வராது. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே. Which of the following is not a membrane bound organelle in eukaryotic cells? சரிங்களா? eukaryotic cells 2 டைப் ஆஃப் செல்ஸ் பார்த்திருப்போம். ஒன்னு ப்ரோகாரியாட்டிக், இன்னொன்னு ஈக்குவாரியாட்டிக். சரிங்களா? ப்ரோகாரியாட்டிக்ல என்ன இருக்காது அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்காதுன்றதை படிச்சிருந்திருப்பீங்க, ஆரம்ப நிலை செல்கள். சரிங்களா? ஈக்குவாரியாட்டிக்ல என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, படிச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் என்னென்ன இருக்குன்றத படிச்சிருப்போம். ஒரு நுண் உறுப்புகள், அதாவது செல் ஆர்கனல்ஸ் இருக்குன்றத படிச்சிருப்போமா? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல செல் ஆர்கனல்ஸ் ஃபுல்லா டூப்ளிகேட் ஆகுது. இந்த ஸ்டேஜ்ல டூப்ளிகேட் ஆச்சு, G1 ஸ்டேஜ்ல டூப்ளிகேட் ஆச்சு. கரெக்டா? அதே தான் இங்க வச்சு இது அதே மாதிரி தான் இங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த செல் உறுப்புகள்லாம் இருக்குல்லப்பா அதை சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா
செல் ஜவ்வு அப்படின்றது ஒன்று இருக்கும் சரிங்களா. அந்த நுண்ணுறுப்புகளை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா இந்த செல் ஜவ்வுன்றது இருக்கும் சரிங்களா. ப்ரோகாரியோட்டிக் இருந்தாலும் சரி ஈகோரியோட்டிக் இருந்தாலும் சரி இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த ஈகோரியோட்டிக்ல இருக்கக்கூடிய எல்லா செல் உறுப்புகள் செல் நுண்ணுறுப்புகள் இருக்குல்ல, எல்லா செல் நுண்ணுறுப்புகளுக்கும் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை சரிங்களா. எல்லா செல் ஆர்கனல்ஸுக்கும் இருக்குன்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில செல் ஆர்கனல்ஸ்க்கு என்ன இருக்காது அப்படின்னா இந்த செல் ஜவ்வு அப்படின்றது இருக்காது, இந்த மெம்பரைன்றது இருக்காது. அது என்னென்ன அப்படின்னா ரிபோசோம், ரிபோசோம், சென்ட்ரியோல்ஸ், இதுக்கெல்லாம் என்ன இருக்காது அப்படின்னா இந்த செல் சப் மெம்பரைன் அப்படின்றது இருக்காது சரிங்களா. அப்ப ஆன்சர் என்ன ரிபோசோம். இன்னொன்னு எக்ஸ்ட்ரா நீ படிச்சிருக்க என்னது சென்ட்ரியோல். செல் சவ்னால இந்த கொஸ்டின் என்னன்றதை படிச்சிருக்க. ப்ரோகாரியோட்டிக்னா என்னன்னு படிச்சிருக்க, ஈகோரியோட்டிக்னா என்னன்னு படிச்சிருக்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போலாமா. Which of the following is not the correct of epithelial tissue? Epithelial tissue என்னன்னு சொல்லி படிச்சாச்சு. அவுட்டர் லேயர்ல ஸ்கின் மாதிரி இருக்கும் சார். சரி ரைட், ஸ்கின் மாதிரி இருக்குல்ல, அது என்ன செய்யுது நம்மளுடைய நம்மளுக்கு என்ன செய்யுது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரா இருக்கு, பாதுகாக்கிற தன்மை கொண்டதா இருக்கு சரிங்களா. அடுத்து என்ன செய்யுது ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கும் கேப் இல்லாம டைட்டா பேக்கா இருக்கிறதுனால தான் அது பாதுகாப்பா இருக்கு. தள்ளி இருந்தா என்ன ஆகும், வெளியில இருக்கிறது உள்ள போகும், உள்ள இருக்கிறது வெளியே போகுமா, முடிஞ்ச அளவு கேப் இல்லாம இருக்கு. கரெக்ட் தானே. இப்போ இங்க இந்த கொஸ்டின்ல பாருங்க அதனுடைய பண்பு அல்லன்னு எதுவும் கேட்டிருக்காங்க சரிங்களா. பண்பு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. செல்ஸ் ஹேவ் நோ இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ். கரெக்டா, கரெக்ட் சரிங்களா. அதுக்கு என்ன இருக்காது அப்படின்னா இடைவெளி அப்படின்றது இல்லாமல் இருக்கும் அல்லது ரொம்ப 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 கம்மியா இருக்கும் சரிங்களா. இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ் அப்படின்னா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில உள்ள தூரம், அந்த கேப் இருக்குல்ல, அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ், அதாவது செல்களுக்கு இடையே உள்ள இடைவெளிகள் அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அல்லது இல்லாம இருக்கும். அப்ப இந்த பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கின், கிட்னி, டியூபிள்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூ. கரெக்டா நம்ம படிச்சோமா, தோல், கிட்னி, அதே மாதிரி ஆலிவோலி, லிவர் எல்லாமே இதுல மேல் லேயர் என்னவா இருக்கும் எபித்தீலியல் டிஷ்யூவால ஆயிருக்கும் படிச்சோமா. அப்ப இந்த பாயிண்ட் கரெக்ட். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, செல்ஸ் ஆர் லூஸ்லி அரேஞ்ச்டு. செல்கள் தளர்வாக தளர்வாகவா அமைந்திருக்கும். இல்ல படிச்சுட்டு என்னன்னு படிச்சிருக்கோம் ரொம்ப டைட்டா பேக் ஆயிருக்குன்றது படிச்சோமோ. அப்ப எந்த ஆப்ஷன் வராது, சீன்ற ஆப்ஷன் வராது. அப்ப எது நாட்டுன்னு கேட்டிருக்காங்களா, அப்ப எந்த ஆப்ஷன் தான் கரெக்ட், சி தான் கரெக்ட். ஏன் கரெக்ட்ன்றது தெரியுதா, இந்த எபித்தீலியல் டிஷ்யூட கேரக்டர் இது கிடையாது, அவங்க நாட் தி கேரக்டர் தான் கேட்டிருக்காங்க. எது பண்பு இல்லையோ அதை தான் கேட்டிருக்காங்க. அதனால என்ன போடுறேன் அப்படின்னா சீன்ற ஆப்ஷனை போடுறேன். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா. ஹஸ்க் ஆஃப் கோகோனட், ஒண்ணுமே இல்லப்பா, தேங்காயோட மட்டை எந்த திசுவால் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இது ஃபுல்லா என்ன இதுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா பிளான்ட் டிஷ்யூ கீழே வந்துட்டோம். லைட்டா பிளான்ட் டிஷ்யூனா என்ன ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடலாமா. வாங்க, பிளான்ட் டிஷ்யூ பத்தி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லுவோமா. இப்ப பாருங்க, பிளான்ட் டிஷ்யூ ரெண்டு டைப்பா பிரியுது. ஒன்னு பெர்மனன்ட் டிஷ்யூ, இன்னொன்னு மெரிஸ்மெட்டிக் டிஷ்யூ. ஓகேங்களா, பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னா நிரந்தர திசு தமிழ்ல சரிங்களா. மெரிஸ்மெட்டிக் திசு அப்படின்னா தமிழ்ல மெரிஸ்மெட்டிக் திசுன்னு சொல்லுவாங்க அல்லது ஆக்க திசுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது கீழே எப்படிலாம் பிரியுது, அதெல்லாம் என்னென்ன வேலை பார்க்குது அப்படின்றத தெளிவா பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த நிரந்தர திசு கீழே ரெண்டா பிரியும். ஒன்னு சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ, இன்னொன்னு காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூனா என்ன அப்படின்னா சாதாரண நிரந்தர திசு. சொல்லுங்க, சாதாரண நிரந்தர திசு சரிங்களா. அது கீழே மூணு வரும். என்னென்ன அப்படின்னா பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கிரன் கைமா சரிங்களா. அது என்னன்ற பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நிரந்தர திசு, இந்த மெரிஸ்மெட்டிக் திசு ஏன் சார் ரெண்டா பிரியுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சுக்க. இந்த மெரிஸ்மெட்டிக் திசு இருக்கும்ல, இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா ஒரு தாவரத்தோட வளர்ச்சிக்கு பயன்படும். இப்போ புரியுதான சொல்றேன்னு, ஒரு தாவரத்தோட வளர்ச்சிக்கு பயன்படுறதுக்கு கூட தான் இந்த ஆக்க திசுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் மெரிஸ்மெட்டிக் டிஷ்யூன்னு சொல்றாங்க சரிங்களா. இந்த வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய திசு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன ஆரம்பிச்சிடும் அப்படின்னா போய் எதோட சேர ஆரம்பிச்சிடும் அப்படின்னா இந்த நிரந்தர திசுவா மாறிடும். ஓகேங்களா, ஆரம்பத்தில் இருந்த இந்த மெரிஸ்மெட்டிக் வளர்ச்சி திசு வந்து ஆக்க திசு வந்து எதா போய் மாறிடுது, நிரந்தர திசுவா மாறிடுது. அதனாலதான் ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்று நிரந்தரமாவே திசுவா இருக்கும், இன்னொன்று ஆக்க திசுவா இருக்குன்ற பிரிக்கிறாங்க. அடுத்து அதுக்கு ரெண்டு மூணு டைப்பா பிரிக்கிறாங்களே சார், அப்படி என்ன இதுவும் பிரிக்கிறாங்கன்னா ஒன்று காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ, இன்னொன்று சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூனா தமிழ் என்ன சொல்லிட்டோம், சாதாரண நிரந்தர திசுன்னு சொல்லியாச்சு. காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூனா ரெண்டு இருக்கு. காம்ப்ளெக்ஸ்னா சிக்கலானன்னு சொல்லலாம் அல்லது கூட்டுன்னு சொல்லலாம். இப்போ கூட்டுன்னு சொல்லலாம் சரிங்களா. சிக்கலான நிரந்தர திசு. இந்த சிக்கலான நிரந்தர திசுனா என்ன சார், ஒண்ணுமே இல்லை, நிறைய டைப் ஆஃப் செல்ஸ் சரிங்களா. நிறைய டைப் ஆஃப் செல்ஸ்லாம் சேர்ந்து அங்கங்க என்ன உருவாக்குது அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ உருவாக்குது சரிங்களா. நிறைய டைப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து, ஒரே மாதிரியான செல்ஸ் கிடையாது, நிறைய டைப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ உருவாக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து தான் என்ன உருவாக்கும்னா இந்த சிம்பிள் பெர்மனன்ட். சிம்பிளாக இருக்கும், ஒரே டைப் ஆஃப் செல்ஸ் வந்தது, அதனால சாதாரண
நிரந்தர திசுன்னு பேர். சரிங்களா? அது கீழே என்ன டைப் பிரிச்சிருக்காங்க? பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கீரன் கைமா. பேரன் கைமான்றது ஒரு எதுக்கு உதவுது அப்படின்னா, அந்த திசுன்றது ஒரு தாவரத்துக்கு எதுக்கு உதவுது அப்படின்னா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்க உதவும். சரிங்களா? ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து இந்த கோலன் கைமா எதுக்கு உதவுது அப்படின்னா, தாவரங்கள் நிலையா நிற்பதற்கும் நெகிழ்வு தன்மை உடையது. அப்போ உடைச்சா வளையாம இருக்குல்ல, அதுக்கெல்லாம் எது யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த கோலன் கைமான்றது யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ வளையும் ஆனா உடையாதுன்னு அது மாதிரி இந்த கோலன் கைமான்றது நெகிழ்வு மரத்துக்கோ அல்லது செடிக்கோ என்ன கொடுக்குது? தாவரங்களுக்கு நெகிழ்வு தன்மை கொடுக்குறது இந்த கோலன் கைமா. இந்த ஸ்கீரன் கைமான் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அவுட்டர் லேயர்ல இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்கீரன் கைமால அதிகப்படியான செல்ஸ் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா டெட் செல்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு பாயிண்ட் முக்கியம் நோட் பண்ணிக்கோ. ஸ்கீரன் கைமால அதிகப்படியான செல்ஸ் எப்படி தான் இருக்கும்? டெட் செல்ஸாக இருக்கும், அவுட்டர்ல இருக்கும். என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா இங்க லெக்னின் அப்படின்றது ஒன்று ப்ரெசென்ட்டாக இருக்கும். எங்க? இந்த ஸ்கீரன் கைமால. புரிஞ்சு அப்படி பிரியுதுன்னு. அடுத்து சிக்கலான நிரந்தர திசு. சிக்கலான நிரந்தர திசு என்ன சொல்லியாச்சு? நிறைய டைப் ஆஃப் செல்ஸ்லாம் சேர்ந்து உருவாக்குது. என்ன உருவாகுதுன்னா ரெண்டு இருக்கு. ஒன்று சைலம், இன்னொன்று ஃப்ளோயம். இதே சார் பிரிக்கிறாங்க அப்படின்னா இது ரெண்டுமே என்ன வேலை பார்க்கும் அப்படின்னா, சைலமும் சரி ஃப்ளோயம்னாலும் என்ன வேலை பார்க்கும்னா ஒரு கடத்துற வேலையை பார்க்கும். எதை கடத்தும்? சைலம் தண்ணியை கடத்தும், ஃப்ளோயம் ஃபுட்டை கடத்தும். சரிங்களா? இப்போ தண்ணி எங்கேருந்து கடத்தும்? வேர்லேருந்து மற்ற பகுதிகளுக்கு தண்ணியை கடத்தக்கூடிய வேலையை எது பார்க்கும்? இது சைலம்ன்றது பார்க்கும். சரிங்களா? இந்த ஃப்ளோயம்ன்றது என்ன வேலை பார்க்கும்? ஃபுட்டை கடத்தும் சொல்லியாச்சா? இலைகள்ல இருந்து மற்ற பகுதிகளுக்கு எதை கடத்துது அப்படின்னா ஃபுட்டை கடத்துது. ஓகேங்களா? இது அதோட வேலை. இது எப்படி அமைந்தது அப்படின்னா ட்ரெக்கியாய்ட்ஸ், வெசில்ஸ், சைலம் பேரன்கைமா, சைலம் ஃபைபர்ஸ். ஓகேங்களா? தமிழ்லையும் அப்படியே தான் வரும், ஒரு மாற்றமும் இருக்காது. ட்ரெக்கியாய்ட்ஸ், வெசில்ஸ், சைலம் பேரன்கைமா, சைலம் ஃபைபர்ஸ். இதெல்லாம் தனித்தனி செல்ஸ். இதெல்லாம் சேர்ந்து எதை உருவாக்குது அப்படின்னா இந்த சைலம் உருவாக்குது. அதே மாதிரி ஃபைலம் கீழே என்னென்ன இருக்கும் பாருங்களேன். சீவ் டியூப்ஸ், கேம்பனியன் செல்ஸ், ஃபைலம் பேரன்கைமா. இந்த ஃப்ளோயம் கீழே என்னென்ன இருக்குன்றது பாருங்களேன். சீவ் டியூப்ஸ் எலமெண்ட்ஸ், கேம்பனியன் செல்ஸ், ஃப்ளோயம் பேரன்கைமா, ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் இது ஃபுல்லாக எதுக்கில் வந்துடுது அப்படின்னா ஃப்ளோயத்துக்கில் வந்துடுது. இந்த டைப் ஆஃப் செல்ஸ்லாம் சேர்ந்து தான் எதை உருவாக்குது? இந்த ஃப்ளோயம் அப்படின்ற திசுவை உருவாக்குது. புரிஞ்சுக்க முடியுது எப்படி படிக்கணும்னு? பிளான்ட் டிஷ்யூ ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த நிரந்தர திசு கீழே சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ்ன்னு பிரிக்கிறோம். இந்த சிம்பிள் கீழே 3 ஐட்டம் தான். பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கீரன் கைமா. பேரன் கைமா அப்படின்னா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணிக்கிறது. கோலன் கைமா அப்படின்னா ஒரு மரம் நெகிழ்வு தன்மை, தாவரங்கள் நெகிழ்வு தன்மையாக இருக்கக்கூடியது. அதாவது வளையும் உடையாம பாதுகாக்கும் இல்லையா, அதுக்கு அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்குலாம் எது யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த கோலன் கைமா. ஹார்ட் நேச்சர், வெளிப்புறத்தில் இருக்க ஹார்ட் நேச்சர் கொடுக்கறது, அந்த எது உள்ளே போகாமல் தடுக்கிறதுக்கு அதெல்லாம் எந்த கீழே வந்துடும் அப்படின்னா ஸ்கீரன் கைமா. ஸ்கீரன் கைமால் அதிகமாக என்ன செல்ஸ் தான் இருக்கும்? டெட் செல்ஸ் தான் இருக்கும். அடுத்து அதில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும்? லெக்னின் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, முடிஞ்சு. அடுத்து ஆக்கத்திசு. இது படிக்கிறது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்லா நீட்டை கவனிங்க. இந்த ஆக்கத்திசுவை 3ஆக பிரிப்பாங்க. என்னன்னு நம்ம இங்கிலீஷில் முதல் பாருங்களேன். ஏபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், லேட்டரல் மெரிஸ்டம். அதாவது நுனியாக்கத்திசு, இன்டர்கேலரினாக்கா இடையாக்கத்திசு, லேட்டரல்னாக்க பக்க ஆக்கத்திசு. சரிங்களா? நுனியாக்கத்திசு, இடையாக்கத்திசு, பக்க ஆக்கத்திசு. அப்படியே தமிழ்ல படிக்கிறது ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதோட பேர்ல அர்த்தம் இருக்கும். நுனி ஆக்கத்திசு. ஒவ்வொரு தாவரங்கள்லையும் நுனியில் என்ன திசு இருக்கும் அப்படின்னா நுனியாக்க திசு இருக்கும். இப்போ செடி வளருது இல்லை, மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ வளரும்போது நுனியில் இருக்கும்ல, அந்த நுனி மென்மையான பகுதியமாக இருக்கும்ல, அதுதான் ஏபிக்கல் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யுது? நுனி வளர்க்கிறதுக்கு உதவுது. சரிங்களா? நுனி வளர்ந்துருச்சுப்பா, அடுத்தது ஹைட்டு போகணும். கரெக்டாக அதுக்கு அந்த இடையில ஒவ்வொரு ஸ்டெம்மும் இப்போ நம்ம கரும்பு சாப்பிடும் போது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர் கேலரி மாதிரி இருக்கும், நடுவில் ஸ்டெம் மாதிரி இருக்கும்ல, ஒரு கணுக்கு இன்னொரு கேப்பு, அது நல்லா ஹைட்டாக வளரணும்ப்பா. அதுக்கு உதவி செய்கிறது என்னன்னாக்கா இன்டர் கேலரி திசு, அதாவது இடை ஆக்க திசு. சரிங்களா? இன்டர் கேலரி திசு, இடை ஆக்க திசுன்றது அதுக்கு ஹைட்டுக்கு உதவி செய்கிறது. அடுத்து பக்க ஆக்கு திசு. சரிங்களா? பக்க ஆக்கு திசுன்னு ஒன்றும் இல்லை, அதோட சைஸ். சரிங்களா? அது பக்க ஆக்கு திசு லேட்டரலா சின்னதாக இருக்கணுமா பெருசாக இருக்கணுமா அதை சொல்றது, அதை அந்தோட வளர்ச்சிக்கு உதவுதான் என்னது அப்படின்னாக்கா இந்த லேட்டரல் மெரிஸ்டம், பக்க ஆக்க திசு. புரிஞ்சு என்ன சொல்றேன்னு பிளான்ட் டிஷ்யூ எப்படி பிரிச்சிருக்காங்கன்ற பார்த்துக்கோ. ரொம்ப ரொம்ப முக்கியமானது அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியானது, படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்றத வாசிப்போமா? ஓகே, கவனிங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கோம், அதில் நம்மளுக்கு என்ன பார்த்துருந்தோம்? இந்த வெளிப்புறத்தில் இருக்க இந்த டெட் செல்ஸ்லாம் எந்த இதில் ஆயிருந்ததுன்னு பார்த்துருந்தேன், லெக்னினாலா இருந்துன்னு பார்த்துருந்தியா? அப்போ அந்த லெக்னினால் ஆன செல்ஸ் ஃபுல்லாக எங்கே இருந்தது அப்படின்னா ஸ்க்ளீரன் கைமா. ஓகேங்களா? ஆன்சர் என்னென்ன? இந்த குளோரன் கைமான என்ன, பேரன் கைமான என்ன, ஏரன் கைமான என்ன சார் அப்படின்னா பேரன் கைமா நம்ம டைப் ஆஃப் அந்த டிஷ்யூ பார்க்கும்போதே பார்த்துட்டோம். கரெக்டாக? இப்போ அந்த குளோரன் கைமான என்னன்னா பேரன் கைமாவோட இன்னொரு
டைப், அது கீழே வர 2 சப்டிவிஷன் மாதிரி சொல்லலாம் சரிங்களா. குளோரன் கைமானா நம்ம பிளான்ஸ்ல இருக்கும், குளோரோஃபில் கண்டென்ட் அந்த பிக்மெண்ட்ஸ் ஃபுல்லா இதுல இருக்கும் அப்படின்னா அந்த குளோரோக்ளைமால தான் இருக்கும் சரிங்களா. ஏரன் கைமா அப்படின்னா என்னன்னாக்கா, இந்த ஏரன் கைமான்றது நீருக்கு அடியில வாழக்கூடிய பிளான்ஸ் இருக்கும்ல அதுல பிரசன்ட் ஆயிருக்கும். இதுவும் என்ன டைப் அப்படின்னா பேரன் கைமாவோட டைப். பேரன் கைமான்னு என்ன படிச்சோம், ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் ஃபுல்லா, அதாவது பிளான்ட்ஸுக்கு தேவையான உணவுப் பொருட்களை ஃபுல்லா ஸ்டோர் பண்ண வைக்கிறது தான் என்னன்னு படிச்சோம், பேரன் கைமான்னு படிச்சோம். இப்போ ஆன்சர் புரியுதா, ஸ்க்லீரன் கைமா, ஆப்ஷன் டி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இந்த நம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இன் செல் வேர் இஸ் டிபெண்டிங் ஆன் த விச் ஆஃப் த ஃபாலோயிங். அதாவது ஒரு செல்லில் உள்ள மைட்டோகாண்ட்ரியாவின் எண்ணிக்கை பின்வருவற்றுள் எதை பொறுத்து மாறுபடுகிறது சரிங்களா. ஃபர்ஸ்ட் இந்த மைட்டோகாண்ட்ரியானா என்ன, அது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். ஒரு செல்லுக்கு தேவையான பவர் ஆஃப்ல இதுதான் கொடுக்குது, இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் கொடுக்குது. எப்படி சார் கொடுக்குது, அது என்ன செய்யும், ஒரு செல்லோடைய நாணயம்னு படிப்பீங்களா, எதை படிப்பீங்க, ஏடிபின்னு ஒன்று படிப்பீங்களா, ஏடிபின்னு படிப்பீங்களா. அந்த ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்றது ஃபுல்லா என்னது அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். இந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு செல்லும் என்ன செய்யும் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் பண்ணும். கரெக்டா என்ன பண்ணும், ரெஸ்பிரேஷன் பண்ணும். அந்த ரெஸ்பிரேஷன் பண்ணி அதை என்ன செய்யும், மாற்றும் அப்படின்னா எனர்ஜியா மாற்றும். கரெக்டா, இப்போ நம்ம அது அந்த எப்போ அது அதிகமாக எனர்ஜி தேவைப்படும், அதுக்கு அதிகமாக செயல்பட்டுக்கிட்டே இருந்தால் தேவைப்படும் சரிங்களா. இப்போ நம்ம ஓடுறோம், அதிகமாக மூச்சு வாங்குதா, அதே மாதிரி ஒவ்வொரு செல்லும் அதிகமாக செயல்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட அளவு அந்த செல்லுக்கு அதிகமாக தேவைப்படும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்ட்ல இருக்கக்கூடிய இந்த கார்டியாடிக் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து எது நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஹார்ட் நிற்காம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு கரெக்டா. அப்போ அது எதை பொறுத்து அமையுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏஜ் ஆஃப் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம் வயசை பொறுத்த அமைதா இல்லை, நியூக்ளியஸோட சைஸை பொறுத்த அமைதா இல்லை, அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ பிரசன்டேஜ் இல்லை, இந்த பிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் தி செல், அதாவது செல்லில் உள்ள செயல்பாடை பொறுத்து தான் என்ன அமையும் அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட எண்ணிக்கை அப்படின்றது அமையும். புரிஞ்சுச்சா, மைட்டோகாண்ட்ரியான்ற என்ன, பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். ஒரு செல்லுக்கு தேவையான பவர் ஆஃப்லாம் இதான் கொடுக்குது. அது எப்படி கொடுக்குது, எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏடிபினா என்ன, கரன்சி ஆஃப் தி செல். ஒரு செல்லினுடைய நாணயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏடிபியை சொல்றாங்க. அது எதுக்காக, என்ன மைட்டோகாண்ட்ரியான்றது என்ன வேலை பார்க்குது அப்படின்னா செல்லுக்கு ரெஸ்பிரேஷன் கொடுக்குது. ரெஸ்பிரேஷன் எப்படி கொடுக்குறதுனால தான் அந்த செல்லுன்றது எனர்ஜியா ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ ஒரு செல்லுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும், அது எவ்வளோ வேகம் நிறைய வேலை செய்தோ அவ்வளோ எனர்ஜி தேவைப்படும். அப்போ அதை எதை பொறுத்து அமையுது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி, செல்லின் உள்ள செல்லின் உடலியல் செயல்பாடு பொறுத்து அமையுது. ஓகேங்களா, அடுத்து பார்க்குமா. அடுத்த விஷயம் பாருங்க, which of the following cell structures helps amoeba to recover its food material சரிங்களா. அமீபியான்றது இருக்கு, அது வந்து ஃபுட் மெட்டீரியலை எப்படி உள்வாங்குது அப்படின்றத பார்ப்போம். நியூட்ரிஷன் இன் அமீபியா கரெக்டா. இப்போ பாருங்களேன், அமீபியால சென்ட்ரல் நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கு சரிங்களா. இங்க இருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஃபுட் பார்ட்டிகல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபுட் பார்ட்டிகளை சுத்தி இந்த சூடோபோடியான ஒன்று உருவாகும் சரிங்களா. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா போலியான கால்கள் போன்ற ஒரு அமைப்பு உருவாகும். கரெக்டா, என்ன உருவாகுதுன்னு பாருங்க, போலியான கால்கள் போன்ற ஒரு அமைப்பு உருவாகுது. கரெக்டா, இது என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஃபுட் பார்ட்டிகளை சுத்தி ஃபார்ம் ஆயிருச்சு. கரெக்டா, ஆகி என்ன கொண்டு போயிருச்சு அப்படின்னா அதோடைய பாடிக்குள்ள அந்த ஃபுட் பார்ட்டிகளை கொண்டு போயிருச்சு. இந்த ப்ராசஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செரிமானம், டைஜஷன் சொல்றாங்க. இது வந்து இன்ஜெக்ஷன் சொல்லி சொல்றாங்க. ஒரு கால் மாதிரி போன்ற அமைப்பு வந்து அதை சுற்றி உருவாகுது இல்லையா, இதை வந்து இன்ஜெக்ஷன் சொல்லி சொல்றாங்க சரிங்களா. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா அதுக்குள்ள இருக்க சத்தஃபுல் என்ன செய்யுது அப்படின்னா அப்சர்வ் பண்ணுது சரிங்களா. அப்சர்வ் பண்ணி அதுக்கு தேவையான சத்தம் மாற்றி வச்சுக்கிறது, அதுதான் என்னது அசிமுலேஷன் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அது வெளியே விட்டுருது, அதோட வேஸ்ட் என்ன செஞ்சிருது, வெளியே விட்டுருது. ஓகேங்களா, அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா அதோட வெளியில இருக்கக்கூடிய லேயர் இருக்குல்ல, இதை வந்து என்ன மாத்துது, சூடோபோடியாவை மாற்றி, சூடோபோடியான பொய்க்கால்கள்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, பொய்யான விஷயம்ன்ற மாதிரி அர்த்தம், மாற்றி என்ன செய்யுது அந்த ஃபுட்டை வந்து உள்ள இழுத்துக்குது. இப்போ இங்க பாருங்க ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு, வெளியே இருக்கக்கூடிய மெம்பரைனா அது ஒரு அனிமல் செல் கரெக்டா. அந்த வெளியில இருக்கக்கூடிய மெம்பரை என்னவா இருந்திருக்கும், செல் மெம்பரைன் அல்லது இன்னொன்று படிச்சிருக்கோம்ல பிளாஸ்மா மெம்பரைன். ஓகேங்களா, அப்ப என்ன ஆன்சர், பிளாஸ்மா மெம்பரைன் அப்படின்றது ஆன்சர், பிளாஸ்மா சவ்வு. ஓகேங்களா, அடுத்த விஷயம் போலாமா. which tissue is responsible for the upward and downward growth in plants. நம்ம பார்த்தோமா, டிஷ்யூ பார்க்கும்போதே பார்த்தோம், என்னது மேலையும் கீழே வளர்றதுக்கு லாங்கிடியூனல் வைஸா வளர்றதுக்கு எந்த திசு வந்து உதவுன்னு சொல்லி பார்த்தோமா. எந்த திசு உதவுது, ஏபிக்கல் மெரிஸ்டம்ன்றது உதவுது. அதாவது நுனி ஆக்க திசுன்னு சொல்லுவாங்க, மெரிஸ்டம்னா ஆக்க திசுன்னு சொல்லி சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து நுனி ஆக்க திசுன்னு சொல்லலாம், அல்லது நுனி திசு அல்லது நுனி மெரிஸ்டம்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்ப ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அடுத்த விஷயம் போலாமா. அடுத்த விஷயம் கவனிங்க, the liver which secretes bile juice. கொஸ்டின்ல ஒரு இதை படிச்சு வச்சுக்கிட்டேன், என்ன படிச்சு வச்சுக்கிட்டேன், இந்த பைல் ஜூஸ் எது கிரியேட் பண்ணுது, லிவர் கிரியேட் பண்ணுது. ஓகே சூப்பர். அடுத்து த்ரூ ஏ டக்ட் சரிங்களா. அடுத்து என்ன இப்போ சொல்றாங்க, ஒரு டக்ட்னு என்ன அமைப்பு அப்படின்னாக்கா ஒரு
குழாய் போன்ற அமைப்பு தான் சொல்லுவாங்க டக்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா. டக்ட் மூலியமா உருவாகுது சரிங்களா. இஸ் தி லார்ஜஸ்ட் கிளாண்ட். டக்ட் மூலியமா எங்க போய் செலுத்துது? லார்ஜஸ்ட் கிளாண்ட்ல போய் செலுத்துதான் சரிங்களா. இந்த பாடி இந்த லிவர்ன்றது இருக்கல லார்ஜஸ்ட் கிளாண்ட். ஆனா என்ன கிளாண்ட்னு கேக்குறாங்க? எக்ஸோக்ரைன் கிளாண்டா, எண்டோக்ரைன் கிளாண்டா, பீனியல் கிளாண்டா, பிட்யூட்டரி கிளாண்டா கேட்டிருக்காங்க சரிங்களா. எக்ஸோக்ரைன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஞானமுள்ள சரிங்களா. எக்ஸோக்ரைன் கிளாண்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா நாளமுள்ள சரிங்களா. நாளமுள்ளன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க டக்ட் இருக்கும் ஓகேங்களா. எண்டோக்ரைன் கிளாண்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க என்ன இருக்காது அப்படின்னா டக்ட் இருக்காது. அதாவது இந்த குழாய் போன்ற அமைப்பு அப்படின்றது இருக்காது. அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா டக்ட்லெஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா. பீனியல் கிளாண்ட் என்ன எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம ஹெட்ல இருக்கும், சென்டர் ஹெட்ல பின்பகுதியில் இருக்கும். இருக்கல ரொம்ப சின்ன கிளாண்ட்னா பீனியல் கிளாண்ட் தான். இந்த பீனியல் கிளாண்ட்ன்றது எதுக்கு உதவுதுன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பீனியல் கிளாண்ட்ன்றது எதுக்கு உதவுதுன்னா நம்மளுக்கு தூக்கம் வர்றதுக்கூடிய இருக்குல்ல, அந்த தூக்கத்துக்கான சுழற்சி முறைகளுக்குலாம் எது உதவுது அப்படின்னா இந்த பீனியல் கிளாண்ட்ன்றது உதவுது ஓகேங்களா. இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னன்றது தனியாகவே உட்காந்து படிச்சிருவோம் சரிங்களா. இப்ப இந்த எக்ஸோக்ரைன் கிளாண்ட் என்ன, எண்டோக்ரைன் கிளாண்ட் என்ன லைட்டா பார்த்துட்டு வந்துருமா. ஒரு பாயிண்ட் நீங்க படிச்சுட்டு என்ன படிச்சுட்டு அப்படின்னா எக்ஸோக்ரைன் கிளாண்டுக்கு என்ன இருக்கும்? குழாய் போன்ற அமைப்பு இருக்கும். நாளமுள்ள தமிழ்ல வந்து ஈஸி, இதுல எக்ஸோக்ரைனே கொடுத்திருக்காங்க. தமிழ்ல என்ன போடலாம் போட்டிருப்பாங்க அப்படின்னா நாளமுள்ளன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. எண்டோக்ரைன் கிளாண்ட்னா நாளமில்லா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க சரிங்களா. அதுக்கு என்னென்ன சார் அப்படின்னா என்ன இப்படின்னா என்ன அப்படின்றத படிச்சு வந்துருவோமா. ஃபர்ஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்டுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன், டக்ட்லெஸ், அதாவது குழாய் போன்ற அமைப்பு இருக்காது. எக்ஸோக்ரைன் கிளாண்டுக்கு என்ன இருந்தது? இந்த டக்டட் குழாய் போன்ற அமைப்பு இருக்கும். ஒண்ணுமே இல்லப்பா, எதுக்கு சார் சொல்றீங்க அப்படின்னா இப்போ இந்த லிவர்னு ஒன்று இருந்துச்சு லிவர்னு இருக்குல்ல, அதுல என்ன கிரியேட் ஆகுதுன்னு பார்த்துட்டேன், பைல் ஜூஸ் அப்படின்ற ஒன்று கிரியேட் ஆகுதுன்னு பார்த்துட்டேன் கரெக்டா. இந்த பைல் ஜூஸ் எங்க போகணும்? நம்மளுக்கு ஸ்டொமக்ல போய் என்ன செய்யும் அப்படின்னா மிக்ஸ் ஆகும். அந்த பைல் ஜூஸ்ன்றது எதுக்கு யூஸ் ஆகுது? மெயினா டைஜஷன்ல ஆகிறதுக்கு. இந்த பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் இருக்கும்ல, அதை ஃபுல்லா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா நொறுக்கிறதுக்கு எது யூஸ் ஆகும்னா இந்த பைல் ஜூஸ் அப்படின்றது யூஸ் ஆகும் கரெக்டா. அப்படி யூஸ் ஆகிறது வந்து கரெக்டா போய் சேர்க்கணும் இல்லையா. அதுக்கு குழாய் போன்ற அமைப்பு இருக்கும் சரிங்களா. இப்போ லிவர்ல உருவாகிறத ஒரு குழாய் போன்ற அமைப்பு வந்து என்ன செய்யும் அப்படின்னா கரெக்டா கொண்டு போய் எங்க சேர்த்துரும் அப்படின்னா வயிற்றுல கொண்டு போய் சேர்த்துரும் சரியா. அதுக்கெல்லாம் என்ன சேர்த்துரும். இதே இது எண்டோக்ரைன் கிளாண்டுக்கு என்ன இருக்காதுன்னு பார்த்துட்டு அந்த குழாய் போன்ற அமைப்பு இருக்காதுன்னு சொல்லி பார்த்துட்டேன். அப்படி இல்லாதனால என்ன செய்யும் அப்படின்னா அது பிளட்ல என்ன செஞ்சிடும் அப்படின்னா அது சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸை பிளட்ல கலந்து விட்டுரும் சரிங்களா. சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் என்னன்னு கலந்து விட்டுரும். ஹார்மோன்ஸ் இதுக்காக தான் ஹார்மோன் சரிங்களா. சுரபின்னு சொல்லுவோம். இங்க என்சைம்ஸ் இருக்கா, நொதிகள்னு சொல்லுவோம் சரிங்களா. ஓனி தனித்தனியா பிரிச்சு படிச்சு வச்சுக்கோ சரிங்களா. ஹார்மோன்ஸ் அந்த சுரபிகள் என்ன செய்யும் அப்படின்னா பிளட்ல கலந்து விட்டுரும். அது அங்கங்க போய் எங்க தேவைப்படுதோ அங்க யூஸ் ஆகும். இந்த எங்க தேவைப்படுதுன்ற வார்த்தையை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைட் ஆஃப் ஆக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க, அல்லது ஸ்பெசிஃபைடு சர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க இது எங்க போய் சேருது? ரிலீஸ் செக்ரீஷன்ஸ் த்ரூ டக்ட் ஸ்பெசிஃபைடு சர்ஃபேஸ். எங்க தேவைப்படுதோ அங்கே போய் சேர்த்துருச்சுன்னா அது எக்ஸோக்ரைன் சரிங்களா. அதுக்கு என்ன நாளமுள்ள. இதே இது எங்க தேவைப்படுதோ அதை கொண்டு போய் பிளட் ரத்த ஓட்டத்தில் சேர்த்துருச்சு அப்படின்னா அது எண்டோக்ரைன். நாளமில்லா சரிங்களா. நாளமில்லான்னா என்ன இருக்காது? டக்ட் இருக்காது. நாளமுள்ள அப்படின்னா என்ன இருக்கும்? டக்ட் இருக்கும். அடுத்து என்ன பார்த்துட்டு இருந்திருக்க? இது ஃபுல்லா என்ன எதோ சுரக்கும்? சுரபிகளை சுரக்கும். இது ஃபுல்லா என்ன சுரக்கும்? என்சைம்ஸ் நொதிகளை சுரக்கும் சரிங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். டக்ட்லெஸ் அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? தைராய்டு கிளாண்டு, பிட்யூட்டரி கிளாண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸோக்ரைன் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. சலைவரி கிளாண்டு, உமிழ் கிளாண்டு, உமிழ் சுரப்பி நம்ம எச்சி இருக்குல்லையா அதான் சொல்றாங்க உமிழ் சுரப்பி அண்ட் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் சரிங்களா. அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. ஓரளவு புரிஞ்சுட்டே வருதா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதோட வேலை என்ன, இதோட வேலை என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரெகுலேட் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் அப்படின்னா வளர்ச்சி சரிங்களா. வளர்ச்சி மாதிரி வரும். இப்போ நம்ம ஒரு இதுல இருந்து இன்னொரு செல் வளருது இந்த மாதிரி சொல்றோம்ல, அது ஃபுல்லா மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் குரோத்துக்குலாம் எது யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ன்றது யூஸ் ஆகுது சரிங்களா. அடுத்து எக்ஸோக்ரைன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வேஸ்ட் எக்ஸ்கிரீஷன், அந்த கழிவு பொருட்களை வெளியேற்றுறதா இருக்கட்டும், டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்றதா இருக்கட்டும், இது ஃபுல்லா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எங்க யூஸ் ஆகுது, என்ன வேலை எது வேலை பார்க்குது அப்படின்னா இந்த எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ன்றது வேலை பார்க்குது சரிங்களா. இந்த மாதிரி ஒரு 4-5 இருக்கோ லைட்டா படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ நமக்கு அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, டக்ட் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன கிளாண்டு? எக்ஸோக்ரைன் கிளாண்டு. இன்னொன்று படிச்சு வச்சிருக்கோம். எக்ஸோக்ரைன் கிளாண்ட்லயே அதாவது நாளமுள்ள சுரபிகள்லயே மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய என்னது லிவர். அது இந்த கொஸ்டின்ல இருந்து படிச்சிட்டோம் கரெக்டா. அந்த ஒரு கொஸ்டின்ல இருந்து மட்டும் எவ்வளவு படிச்சிருக்கோன்றத பாருங்க ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் மூலமா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். which of the following statement about காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ இஸ் கரெக்ட். நம்ம பார்த்தோம் இல்லையா,
அதாவது சிக்கலான நிரந்தர திசு, சிக்கலான நிரந்தர திசுன்னு சொல்லி சொல்றாங்களா, அல்லது கூட்டு திசுன்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்கு சார் இந்த காம்ப்ளெக்ஸ்ன்ற பேர் வந்துச்சு அப்படின்னா, நிறைய டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லா ஒன்று சேர்ந்து என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ உருவாக்கியிருக்கும். சரிங்களா, நீ ஏற்கனவே என்ன பார்த்த ஒரு டிஷ்யூன்றது சேம் டைப் ஆஃப் செல்ஸ்ல இருந்து வரும்னு சொல்லி பாத்தீங்களா, அதே மாதிரி இங்க என்ன பாக்குற அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து ஒரு டிஷ்யூ உருவாக்குது. சரிங்களா, அந்த டிஷ்யூ என்ன டிஷ்யூ அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. சரிங்களா, அது என்னென்ன உருவாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்கன்றது பாருங்களேன். ஓகே, ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க பாப்போமா. சைலம் அண்ட் ஃப்ளோயம் ஹெல்ப் இன் கண்டக்ஷன் அண்ட் ஃபார்ம் ஏ வாஸ்குலர் பாண்ட்ஸ். அதாவது தமிழ் என்ன கொடுத்திருக்காங்கன்றத பாருங்க. சைலம் மற்றும் ஃப்ளோயம் ஆகியவை வெப்ப கடத்தலுக்கு உதவுவதோடு வாஸ்குலார் கற்றாழைகளை உருவாக்குகின்றன கொடுத்திருக்காங்க. அடுத்த கொடுத்திருக்காங்க சிக்கலான திசுகள் வெவ்வேறு பணிகளை செய்யும் ஒரே மாதிரியான செல்களால் ஆனவை. இல்ல நம்ம படிச்சிட்டோமா, ஒரே மாதிரியான செல்கள்ல உருவாகல, அதான் என்னது இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்றது. கரெக்டா. அடுத்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் ஆர் ஒன்லி ஃபவுண்ட் இன் அனிமல்ஸ், இல்ல ஃபவுண்ட் இன் பிளான்ட்ஸ். சரிங்களா, அடுத்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி லூஸ்லி பிளாக்டு பேரன்கைமா. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூல லூஸ்லான பேக்கான பேரன்கைமா மட்டும்தான் அறிவியல் கேட்டிருக்காங்க, அப்படியும் கிடையாது. ஓகேங்களா, ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் ஏ. அதுல என்ன முக்கியமா இருக்கும் அப்படின்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம்ன்றது இருக்கும். ஓகேங்களா, அது எதுக்கு உதவுது அப்படின்றது அடுத்து கொடுத்துருக்காங்க. கண்டக்ஷன் அப்படின்னா கடத்துறதுக்கு. சைலம் அப்படின்றது எதை கடத்தும், லாஸ்ட்ல படிச்சிருந்தோமா, சைலம் அப்படின்றது நீரை கடத்தக்கூடியது, ஃப்ளோயம் அப்படின்றது எதை கடத்தக்கூடியது, ஃபுட் மெட்டீரியல்ஸை கடத்தக்கூடியது. ஓகேங்களா, அப்போ கடத்துறதுக்கு உதவு பண்றது. இதுதான் எது கீழே வந்துருதுன்னு பார்த்தோம், காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ கீழே வந்துருக்குன்னு பார்த்தோம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அந்த ஒரு கான்செப்ட் படிச்சா போதும், அடுத்து நம்ம அட்டென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். which tissue provides the flexibility to plants? எந்த திசு நெகிழ்வு தன்மை கொடுக்கிறது, தாவரங்களுக்கான நெகிழ்வு தன்மை கொடுக்கிறது. நம்ம படிச்சோம் என்ன திசு படிச்சிருந்தோம், குளோரன் கைமா. ஆன்சர் அப்படியே பார்த்தோன்னா போட்டுடலாமா, குளோரன் கைமா, ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த இன்னொரு நல்லா இருக்கும் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்களேன். which hormone is released in high amount? சரிங்களா, when a person is under stress or in fight or flight situation, ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும்போது அல்லது சண்டை அல்லது தப்பித்தல் போன்ற சூழ்நிலைகளில் எந்த ஹார்மோன் அதிக அளவில் சுரக்கிறது அப்படின்னா, எந்த ஹார்மோன் சுரக்கும் அப்படின்னா அட்ரலின் ஹார்மோன் அப்படின்றத சுரக்கும். இந்த ஹார்மோன் சுரக்கும் அட்ரலின் ஹார்மோன். ஏன் சார் அட்ரலின் ஹார்மோன் சுரக்குது அப்படின்னா, இந்த ஹார்மோன் இன்னொன்று என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஹார்மோன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, என்னன்னு சொல்லுவாங்க, எமர்ஜென்சி ஹார்மோன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் சி. மத்த என்னென்ன இருக்கு லைட்டா பாத்துருவோமா. இன்சுலின், தைராக்சின், ஈஸ்ட்ரோஜன். இந்த ஈஸ்ட்ரோஜன்ன்றது எங்க இருக்கும், எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடியது ஈஸ்ட்ரோஜன். அப்ப மேல் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் என்ன இருக்கும், டெஸ்டோஸ்டெரோன் படிப்போமா. ஓகே, அடுத்து இன்சுலின் எங்க யூஸ் ஆகும், பிளட்ல சுகர் லெவலை மெயின்டைன் பண்றது யூஸ் ஆகுது, என்னது இன்சுலின். அடுத்து தைராக்சின் எங்க யூஸ் ஆகும், தைராய்டு கிளாண்ட்ல வரும் இல்லையா, தைராய்டு கிளாண்ட் எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா இந்த தைராக்சின்றது ப்ரொடியூஸ் பண்ணும். தைராக்சின் எதுக்கு சார் யூஸ் ஆகும் அப்படின்னா, அதே முன்னாடி பார்த்தோம்ல மெட்டபாலிசம், growthக்கு ஃபுல்லா எது யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த தைராக்சின்றது தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन போலாமா. இன்சுலின்றது பிளட் சுகர் லெவலுக்கு யூஸ் ஆகும் படிச்சிட்டேன். சரிங்களா, இங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்த கேள்வி, which gland is responsible for secretion of insulin which regulates the blood sugar level? இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் இன்சுலினை சுரக்கும் சுரபி எது, எந்த சுரபி வந்து இன்சுலினை சுரக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, பான்கிரியாஸ். ஓகேங்களா, கணையம்ன்ற சுரபி தான் என்ன செய்யும் அப்படின்னா இந்த இன்சுலினை சுரக்கும். சரிங்களா, பான்கிரியாஸுக்கு இன்னொரு ஒரு 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 நேச்சர் இருக்கு. என்ன நேச்சர் அப்படின்னா மற்ற எல்லா கிளாண்டும் என்னன்னு பார்த்தோம், ஒன்று எக்ஸோக்ரைன் கிளாண்டு, இன்னொன்று எண்டோக்ரைன் பார்த்தோமா, ஞானமுள்ள நாளமில்லான்னு சொல்லி பார்த்தீங்களா. ஆனா இந்த பான்கிரியாஸ் கணையம் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு கிளாண்டாவும் ஆக்ட் ஆகும், நாளமுள்ள சுரபியாவும் இருக்கும், நாளமில்லா சுரபியாவும் இருக்கும். சரிங்களா, எண்டோக்ரைனாவும் இருக்கும், எக்ஸோக்ரைனாவும் இருக்கும். இது பான்கிரியாஸ். ஓகேங்களா, இந்த இது படிச்சிட்டீங்க, என்னன்னு படிச்சிட்டீங்க, லிவர்ன்றத இருக்கிற லார்ஜஸ்ட் கிளாண்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னு படிச்சுட்டு, பைல் ஜூஸை ப்ரொடியூஸ் பண்றதுன்னு படிச்சுட்டு. சரிங்களா, தைராய்டு கிளாண்ட் படிச்சுட்டு, தைராய்டு கிளாண்ட் நம்ம தொண்டையில இருக்கும் இல்லையா, அதான் தைராய்டு கிளாண்டு. இதை எதை ப்ரொடியூஸ் பண்றதுன்னு படிச்சுட்டு, தைராக்சினை ப்ரொடியூஸ் பண்றதுன்னு படிச்சுட்டு. ஓகேங்களா, இந்த பிட்யூட்டரி கிளாண்டோட என்ன சார், பிட்யூட்டரி கிளாண்ட்றது ஹெட்ல இருக்கும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாண்டு பிட்யூட்டரி கிளாண்டு. போன கொஸ்டின்லேயே மார்க் பண்ணி சொந்தமா. இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தலைமை சுரபின்னு சொல்லுவாங்க, அதாவது மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்லுவாங்க.
இது நிறைய ஒர்க் பண்ணும் சரிங்களா. இது என்னென்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னா மெயினா ஃபர்ஸ்ட் இந்த தைராய்டு கிளாண்ட் இருக்குல்ல, தைராய்டு கிளாண்டை வந்து உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஸ்டிமுலேட் பண்ணும், தூண்டி விடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. இந்த தைராய்டு கிளாண்டு தைராக்சின் உருவாக்குறதுக்கு தூண்டி விடுற வேலையை யார் தான் பார்ப்போம் அப்படின்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான் பார்க்கும் சரிங்களா. அதே மாதிரி நம்மளுடைய growth கண்ட்ரோல், எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ வெயிட், அந்த growth கண்ட்ரோல் பண்றது, அதே மாதிரி மெட்டபாலிசம் பண்றது, ரீப்ரொடக்ஷன், இந்த இதுக்கு ஃபுல்லாவே யார் அதிகமாக வேலை வைப்பானா இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வேலை வைப்போம். அதனாலதான் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா தலைமை சுரபி, அதாவது மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க இந்த கொஸ்டின் கேன்சர் இது கிடையாது, பான்கிரியாஸ் மார்க் பண்ணிட்டோம். இப்போ சும்மா தெரிஞ்சுக்கிறோம், ஆப்ஷன் இருக்குது நம்ம சேர்த்து படிக்கணும் இல்லையா, அதனால இந்த இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போலாமா. 16 என்ன கொடுத்துருக்காங்க, விச் செல் ஆர்கனால், அதாவது செல் நுண்ணுறுப்பு பொதுவாக செல்லின் தற்கொலைப்பை, எந்த செல் நுண்ணுறுப்பு பொதுவாக செல்லின் தற்கொலைப்பை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சரிங்களா. சூசிரியல் பேக்னு பார்த்தாலே என்ன போட்டுருவேன், லைசோசோம்னு போட்டுருவேன். லைசோசோம் என்ன சார் பண்ணும், ஒண்ணுமே இல்லை. லைசோசோம் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில இருந்து யாரோ உள்ள வந்துட்டான் அப்படின்னா இந்த லைசோசோம் என்ன செய்யும் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு டாக்ஸிக் கண்டென்ட் இருக்கும், அந்த கண்டென்ட் வந்து வெடிச்சு சிதறது மூலயமா வெளியிலேருந்து உள்ள வந்தால ஆளு அவன் என்ன செஞ்சிருவான் அப்படின்னா அழிஞ்சு போயிடுவான். அப்போ தன்னை கொடுத்து இன்னொருத்தனை காப்பாத்துறதுனால என்ன சொல்றாங்க அப்படின்னா தற்கொலை பைகள்னு சொல்றாங்க சரிங்களா. கோல்கி அப்பாரட்டஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணும், ஒரு செல்லோட போஸ்ட் ஆஃபீஸ் எதை சொல்லுவாங்க அப்படின்னா கோல்கி அப்பாரட்டஸ் சொல்லுவாங்க. இங்கேருந்து கடத்தி ஃபுல்லாக ப்ரோட்டீனை ஃபுல்லாக இங்கேருந்து மற்ற செல்லுக்கு அனுப்புறது, இந்த வேலையெல்லாம் யார் பார்ப்பா அப்படின்னா கோல்கி அப்பாரட்டஸ் பார்க்கும் சரிங்களா. ஒரு செல்லோட போஸ்ட் ஆஃபீஸ் ஒவ்வொன்றா படிச்சுட்டே வர செல்லோட பவர் ஹவுஸ் யாரு, மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா என்ன உருவாக்குது, செல்லோட நாணயம் என்கிற ஏடிபி உருவாக்குது. செல்லோட தற்கொலை பைகள் எதை சொல்றோம் அப்படின்னா லைசோசோம் சொல்றோம் சரிங்களா. அதே மாதிரி செல்லோட போஸ்ட் ஆஃபீஸ் எதை சொல்றோம் அப்படின்னா கோல்கி அப்பாரட்டஸ் சொல்றோம் சரிங்களா. இது கோல்கி அப்பாரட்டஸ் வேலை ஒன்று தெரிஞ்சிருச்சு. வேக்யூல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இது அனுப்புறான்ல, அதை இதுவே வந்து பேக் பண்ணி அனுப்புவோம் ஒவ்வொரு இடத்துக்கா. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைப்பான் சரிங்களா. ஃபுட்டையோ அல்லது வேஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை இதை எக்ஸ்கிரேட் பண்ணணும், எக்ஸ்கிரேட்னா வெளியேற்றணும், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சு அப்பப்போ வெளியேற்றுவோம். அதெல்லாம் யார் பண்ணுவோம் அப்படின்னா இந்த வேக்யூல்ஸ்ன்றது பண்ணும் சரிங்களா. இந்த வேக்யூல்ஸ்ன்றது அதிகமாக எங்கே காணப்படும் அப்படின்னா பிளான்ட் செல்ஸ்ல காணப்படும், ரொம்ப பெரிய சைஸ்ல காணப்படும். நம்ம அனிமல் செல்ஸ்ல வந்து எப்படி இருக்குமோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் சரிங்களா. அடுத்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இவன் ரொம்ப முக்கியமான ஆள். இவன் என்னவா பிரிவான் அப்படின்னா 2 தான் பிரிவான். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா 2 டைப்பா பிரிப்பாங்க பார்த்தோமா. ஒன்று ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இன்னொன்று ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். மென்மையான எண்டோபிளாஸ்மிக், இன்னொன்று வந்து கரடான எண்டோபிளாஸ்மிக். இது கரடானதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா அந்த எண்டோபிளாஸ்மிக் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ரைபோசோம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ரைபோசோம்னா என்னது, புரோட்டீன் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ரைபோசோம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா புரோட்டீன் உற்பத்தி பண்ற ஒரு தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க, புரோட்டீன் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்னா ரைபோசோம். ஓகேங்களா, எங்கேருந்து போகுது பாரு, எண்டோபிளாஸ்மிக் 2ஆ பிரியுது. ஒன்று ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இன்னொன்று ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த ரஃப் ஏன் சார் இது ரஃபா இருக்கு அப்படின்னா இது இந்த 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 இதுல இப்படி ஒரு வலை மாதிரி இருக்கும் இல்லையா, இதுல புள்ளியா யார் இருப்பான் அப்படின்னா இந்த ரைபோசோம்ன்றே ஒட்டிக்கிட்டு இருப்பான். அதனால இது பேர் என்ன, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சரிங்களா. இந்த ரைபோசோமோட வேலை என்ன, புரோட்டீனை உற்பத்தி பண்றதா இந்த ரைபோசோமோட வேலை. ஓகேங்களா, அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா புரத தொழிற்சாலைன்னு சொல்றோம் தமிழ்ல சரிங்களா. புரோட்டீன் ஃபேக்டரி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, புரிஞ்சா? அடுத்த விஷயம் போலாமா. அடுத்த விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், டெஃபிஷியன்சி ஆஃப் விச் எலமெண்ட் காசஸ் தி என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு. அதாவது தைராய்டு கிளாண்ட் இருக்கு இல்லையா, கழுத்துல போய் படிச்சோமா, அது ஏதோ ஒரு குறைபாடுல எல்லாம் ஆரம்பிச்சது அப்படின்னா பெரியதாக ஆரம்பிச்சது. ஏன் சார் பெரியசா ஆரம்பிக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட ஆன்சர் பார்த்தா உங்களுக்கு அந்த கண்ணில் புரிஞ்சிடும். இதோட ஆன்சர் வந்து அயோடின் சரிங்களா. அயோடின் இல்லாதனால என்ன ஆரம்பிச்சிரும்னா பெருசாக ஆரம்பிச்சிடும். என்ன ஏன் சார் பெருசாகுதுன்னா ஏற்கனவே உனக்கு என்ன சொல்லியாச்சு, மண்டையில பிட்யூட்டரி கிளாண்ட் அதாவது தலைமை கிளாண்ட் ஒன்று இருக்குமா, அது என்ன செஞ்சுட்டே இருக்கும், தைராய்டு கிளாண்ட் வந்து தைராக்சின் உருவாக்குறதுக்கூடிய அந்த சுரபி தூண்டுறதுக்கு ஒரு சுரபியை அனுப்பும் சொன்னோமா, அந்த சுரபி ஃபுல்லா வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனா அதால என்ன ரெடி பண்ண முடியாது அப்படின்னா அந்த தைராக்சினை ரெடி பண்ண முடியாது. அந்த தைராக்சின் ரெடி பண்ணணும்னா அதுக்கு என்ன தேவை, அயோடின் தேவை. நம்ம உடல்ல அயோடின் போதுமான அளவு இல்லை அப்படின்னா என்ன உருவாகாது, தைராக்சின்றது உருவாகாது. அப்ப அந்த வரக்கூடிய அந்த தூண்டப்படுறதுக்கு ஒரு சுரபியை செலுத்துச்சு இல்லையா, அதுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா இங்க சேர்ந்துக்கிட்டே வந்துதான் என்ன ஆரம்பிக்கும்னா அந்த கழுத்தானது வீங்க ஆரம்பிக்கும் சரிங்களா. புரிஞ்ச கான்செப்ட் ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு. இப்ப என்ன ஆன்சர் இதுக்கு, அயோடின். ஓகேங்களா, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், 4-5 தடவை சொல்லியாச்சு இந்த வீடியோல. விச் gland is known as master gland of human body. மனித உடலின் முதன்மை சுரபி, நான் சொல்லும்போது தலைமை சுரபின்னு சொல்லி இருந்திருப்பேன், ரெண்டுமே ஒண்ணுதான். என்று அழைக்கப்படும் சுரபி எது, பிட்யூட்டரி கிளாண்ட். ஓகேங்களா, ஆப்ஷன் பி. அடனல் கிளாண்ட் என்ன சார், இப்போ லைட்டா என்னன்னு பாத்துருமா, தைமஸ் கிளாண்டு, அடனல் கிளாண்டு, பைனல் கிளாண்ட்.
பைனல் கிளாண்டு பீனியல் கிளாண்டு எங்கே பார்த்துட்டா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன கிளாண்டுன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஒரு பட்டாணி சைஸ்ல தான் இருக்கும் சரிங்களா. இந்த அடர்னல் கிளாண்ட் எங்க இருக்கும் அப்படின்னா கிட்னிக்கு மேல ஒரு தொப்பிமா இருக்கும் பார்த்துருக்கீங்களா, காட்டுறேன். இந்த கிட்னிக்கு மேல லைட்டா தொப்பிமா இருக்குல்ல, இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடர்னல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த அடர்னல் கிளாண்ட் சுரக்கிறது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த கிட்னிக்கு யூஸ் ஆகும் சரிங்களா. பாத்தீங்க அடர்னல் கிளாண்ட் எங்க இருக்குன்னு அதிகமாக அடர்னல் கிளாண்ட் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா அடர்னல் கிளாண்ட் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னு கேட்பாங்க, அபோவ் தி கிட்னி ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் அடுத்து என்ன பார்த்துருந்தீங்க, தைமஸ் கிளாண்ட் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்னா அப்பர் செஸ்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கும் சரிங்களா. தைமஸ் கிளாண்ட் எங்க பிரசன்ட் ஆயிருந்திருக்கு, அப்பர் செஸ்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், which are the example of exocrine gland, அதாவது பின்வருற்றில் எது புறசுரபி. புறசுரபின்னு என்ன அர்த்தம், எக்ஸோக்ரைன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு என்ன அர்த்தம், நாளமுள்ள எதை எடுத்துக்காட்டுன்னு கேட்டுருக்காங்க சரிங்களா. நம்ம அங்கேயே படிச்சிட்டோம், 2-3 எக்ஸாம்பிள் படிச்சோமா. அதுல என்னென்ன கிளாண்ட் படிச்சோம், ஒன்னு சலைவரி கிளாண்டு, இன்னொன்னு ஸ்வெட் கிளாண்டுன்னு சொல்லி படிச்சியா. இப்போ ஸ்வெட் கிளாண்ட் வேர்வை சுரபி என்ன எக்ஸாம்பிள் வந்துடும் அப்படின்னா எக்ஸோகிளாண்ட் கிளாண்டுக்கு எக்ஸாம்பிள் வந்துடும் சரிங்களா. மீதி எல்லாத்துக்குமே என்ன இருக்காது அப்படின்னா அந்த டக்ட்ன்றது இருக்காது. அப்ப நீங்க மீதி எல்லாத்துக்கும் என்ன எக்ஸாம்பிள் வந்துடும், எண்டோக்ரைன் கிளாண்ட் நாளமில்லா சுரபிக்கு எடுத்துக்காட்டா வந்துடும் படிச்சுக்கலாம் ஓகேங்களா. அடுத்த விஷயம் போலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, which substance is secreted by the sebaceous oil glands to keep the skin and or hair moisture சரிங்களா. ஒரு கிளாண்ட் இருக்கு, அந்த கிளாண்ட் என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு தோள்கள்ல மற்றும் முடிகள்ல ஈரப்பதமா வைக்கிறது, அதாவது சருமத்தையும் முடியும் ஈரப்பதத்துடன் வைத்திருக்க சரும எண்ணெயை சுரபிகளால் எந்த பொருள் சுரக்கப்படுகிறது. அந்த செபாசியஸ் கிளாண்ட்ன்றது எதை சுரக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எதை சுரக்கும் அப்படின்னா செபம், அதாவது செபம் இருக்குல்ல அதை சுரக்கும் சரிங்களா. மற்ற என்ன ஸ்வெட்ன்றது உனக்கு தெரியும், வேர்வைன்றது வேர்வை கிளாண்ட் சுரக்கும்ன்ற உனக்கு தெரியும். இந்த கெரட்டின் அப்படின்னு இருக்குல்ல, கேரட்டின் இருக்குல்ல, இந்த கேரட்டின்றது எதுக்கு உதவும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கின் பளபளப்பா இருக்கிறதுக்கும் முடி வளர்ச்சிக்கும் எது அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த கெரட்டின் அப்படின்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. அடுத்த விஷயம் போலாமா. அடுத்த விஷயம் பாருங்க, பின்வருவனற்றுள் எது நாளமில்லா சுரபி அல்ல, அதாவது பின்வருவனற்றுள் எது நாளமில்லா சுரபி அல்ல, எது நாளமில்லாத சுரபின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்ப நாளமில்லாத சுரபின்னு என்ன கேட்டிருக்காங்க, எது எக்ஸோக்ரைன் கிளாண்ட் நாளமுள்ள சுரபி எதுன்னு கேட்டிருக்காங்க. 2 எக்ஸாம்பிள் படிச்சிருந்தேன். என்னென்ன எக்ஸாம்பிள் படிச்சிருந்த, வேர்வை சுரபி ஒன்று படிச்சிருந்த, இன்னொன்னு உமிழ்நீர் சுரபி படிச்சிருந்தேன். அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, உமிழ்நீர் சுரபி கொடுத்துருக்காங்க. அது எதுக்கில படிச்சிருந்தீங்க, நாளமுள்ள சுரபிக்கு எக்ஸாம்பிள் படிச்சிருந்தீங்களா. அப்ப ஆப்ஷன் டி போட்டு போயிடலாமா. அடுத்த விஷயம் போலாமா. பைல் ஜூஸ் செக்ரேட்டட் பாத்தீங்களா, ஒரு கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னா இன்னொரு கொஸ்டினுக்கு அது ஆன்சர் அமையுது பாருங்க. என்ன படிக்கிறோம், பித்த நீர் எந்த உறுப்புகளால் சுரக்கப்படுகிறது, எந்த உறுப்புன்னு படிச்ச கல்லீரல், ஆப்ஷன் சி ஓகேங்களா. அடுத்த விஷயம் போலாமா. which exocrine gland is responsible for production of tears. தமிழ்ல பார்த்தா நீ ஈஸி ஆன்சர் போட்டுருவா, கண்ணீர் உற்பத்திக்கு எந்த புற சுரப்பி பொறுப்பாகும். ஆப்ஷன் பாருங்களேன், தைராய்டு சுரப்பியா, பிட்யூட்டரி சுரப்பியா, கண்ணீர் சுரப்பியா, உமிழ்நீர் சுரப்பியா. கண்ணை முடிட்டு ஆன்சர் போட்டுருவா, என்ன ஆன்சர் போட்டுருவா, கண்ணீர் சுரப்பின்னு சொல்லி போட்டுருவா சரிங்களா. இங்கிலீஷ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாக்ரிமினல் கிளாண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. லாக்ரிமினல் கிளாண்ட் எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம கண்ணோட மேல்புறத்துல இருக்கும். அந்த சுரப்பி தான் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுக்கு கண்ணீர் கொடுக்கும் சரிங்களா. ஓகேங்களா, ஞாபகத்துல வச்சுக்கோ, லாக்ரைமல் கிளாண்ட் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் கவனிங்க, ஈக்யூரியாட்டிக் செல்லில் எந்த பகுதியில் ஸ்பேஸ் இல்லாம இருக்கு, ஈக்யூரியாட்டிக் செல்லில் எந்த பகுதியில் பெரும்பாலான மரபணு பொருட்கள் அமைந்துள்ளது. எங்க அமைஞ்சிருக்கும், ஒரு செல் இருந்துச்சுன்னா இந்த டிஎன்ஏ பார்ட்டிகல்ஸ்ல எங்க அதிகமா அமைஞ்சிருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ்ல தான் அமைஞ்சிருக்கும். வேற எங்க சார் அமைஞ்சிருக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயும் இந்த நியூக்ளியஸ், அதுக்கு தேவையான மைட்டோகாண்ட்ரியாக்கு உள்ள அதுவே என்ன வச்சுக்கும் அப்படின்னா ரைபோசமும் வச்சுக்கும், நியூக்ளியஸ் வச்சிருக்கோம். அது கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு ஆளு மைட்டோகாண்ட்ரியான்ற நாத்துல வச்சுக்கோ சரியா. இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அதிகமா டிஎன்ஏ எங்க இருக்கும் அப்படின்னா செல்லுல நியூக்ளியஸ்ல இருக்கும் ஓகேங்களா. அடுத்த விஷயம் போலாமா. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா, கோல்கி அப்பார்டிசன் பார்த்துட்டோம். சைட்டோபிளாசம்னா ஒரு நீருக்குள்ள இருக்க திரவம் போன்ற அமைப்பு தான் சைட்டோபிளாசம்ன்றத பார்த்துருக்கேன். அடுத்து செல் மெம்பரைன் அப்படின்னா ஒரு செல்ல சுத்தி இருக்கக்கூடிய ஒரு லேயர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செல் மெம்பரைன் அல்லது பிளாஸ்மா மெம்பரைன், செல் சவ்வு அல்லது பிளாஸ்மா செல்ன்றத படிச்சிருக்கோம். அடுத்த விஷயம் போலாமா. which hormone secreted by the parathyroid glands increases blood calcium level சரிங்களா. இந்த parathyroid gland எதோட செக்ரேட் பண்ணுது, அது என்ன செய்யுதான் பிளட்ல இருக்கக்கூடிய கால்சியம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி இன்க்ரீஸ் பண்ணும் பிளட்ல இருக்கக்கூடிய கால்சியம் லெவல்னா, பிளட்ல கால்சியம் லெவல் குறைஞ்சிருச்சு அப்படின்னா போன் இருக்குங்க இல்லையா, போன்ல இருக்க கால்சியம் ஃபுல்லா யார் அப்சர்வ் பண்ணுவானா, அவன் அப்சர்வ் பண்ணி என்ன செய்வானா பிளட் கொடுப்பான். திரும்பி போனுக்கு கால்சியம் வேணும் இல்லையா, அது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்ல இருந்து கிட்னி, இன்டெஸ்டைன், சிறுகுடல் இருக்குல்ல, அது ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி எங்க கொடுத்துரும்னா போனுக்கு கொடுத்துரும். புதுசான ப்ராசஸ் கொடுத்துரும். அது இந்த வேலையில எந்த ஹார்மோன் பாக்குது அப்படின்றத கேள்வியை கேட்டிருக்காங்க கரெக்டா. பாராத்தோர் ஹார்மோன் அப்படின்றது தான் இந்த வேலையை ஃபுல்லா பாக்குது ஓகேங்களா. பாராத்தோர்
ஹார்மோன். ஓகேங்களா, புரிஞ்சு என்ன சொல்றேன், தைராக்சின், இன்சுலின்லாம் ஏற்கனவே நம்ம பழைய கொஸ்டின்லேயே படிச்சிட்டோம். ஓகேங்களா, இந்த எக்ஸ்பிளேஷன் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு எக்ஸ்பிளேஷன் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.